கண்டிப்பாக ஈவினிங் நேரத்தில் மழை வந்துடுது. அதுக்கு கொஞ்சம் காரஞ்சாரமாக டீயோட வச்சு சாப்பிட்றதுக்கு சரியான ஸ்நாக்ஸ் இது மட்டும் தாங்க. கொண்டக்கடலை பக்கோடா எப்படி செய்யறதுங்கிறத இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிறோம். ஒரு நைட்டு ஃபுல்லாக இந்த கொண்டக்கடலையை ஊற வச்சிருக்கேன். ஊற வச்சு கொஞ்சம் உப்பு சேர்த்து குக்கரில் இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்ததான் மசாலா சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், கடைசியாக பெருங்காயத்தூள் சேர்த்து ஃபர்ஸ்ட் ஆயில் சேர்த்து இந்த மசாலாவை ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்ததாக அரைக்கப்பளவு கடல மாவு, 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் உப்பு சேர்த்து கடைசியாக 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்து இந்த மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்ப தண்ணி சேர்த்துறாம இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வேக வச்ச கொண்டக்கடலையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவில் உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு ஒரு முறை செக் பண்ணி பார்த்துட்டு சூடான ஆயிலில் போட்டு எடுங்க. சூப்பராக இருக்கும். நான் கொஞ்சம் நெருக்கமாக போட்டுட்டேன் பாருங்க. ஒன்று ஒட்டிக்கிச்சு. ஏன்னா நிறைய எடுத்து சாப்பிட்ருவாங்க இல்லையா, அதனால தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிரித்து ஒவ்வொரு கல்லையாக போட்டேன். ரொம்ப சூப்பராக வந்துச்சு. இதில் கொஞ்சம் பூண்டை நச்சு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து போடுங்க. கொண்டக்கடலை பக்கோடா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஆனால் கண்டிப்பாக இது ஒரு நாள் மட்டும்தாங்க இருக்கும். மறுநாள் பார்த்தீங்கன்னா பதப்பதன்னு போயிடும். அன்னைக்கு